என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே மனிதனை பொல்லாத பிசாசின் ஆவி ஏதோ ஒரு காரியத்தினாலே கட்டி வைத்திருக்கிறான். ஆகவே அந்த பிசாசுடைய கட்டுகளிலிருந்து மீள முடியாமல் ஒவ்வொரு மனிதனும் தவித்துக் கொண்டிருக்கிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் ஒவ்வொரு மனுஷனையும் பாவத்தினாலே, சாபத்தினாலே, பொல்லாத கெட்ட பழக்க வழக்கத்தினாலே ஆத்துமாவை கட்டி வைத்திருக்கிறான். ஆத்துமா விடுவிக்க கூடாதபடிக்கு, அந்த ஆத்துமாவிலே சமாதானம் வரக்கூடாதபடிக்கு, அந்த மனிதன் பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு பிசாசின் ஆவி ஒவ்வொரு நாளும் ஆத்துமாவை கெடுத்துக் கொண்டு வருகிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவளே, ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறவன், ஆத்துமாவளை பாவத்தை கொடுக்கிறவன் பிசாசின் ஆவியாயிருக்கிறான். ஆனால் இயேசு சொல்கிறார், இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற பிசாசின் நுகங்கள் உடைக்கப்படும், பிசாசுடைய கட்டுகள் அறுக்கப்படும். ஆகவே அதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே இரத்தத்தையும் சரீரத்தையும் உடையவராக வெளிப்பட்டார். சிலுவையிலே பிசாசுடைய தலையை நசுக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கும்போது கலங்கிக் கொண்டிருக்கிற, சோர்ந்து போய் இருக்கிற, நிம்மதி இழந்து கொண்டிருக்கிற, குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசுடைய கட்டுகள், பிசாசுடைய நுகங்கள் இன்றைக்கு இயேசு நாமத்தினாலே உடைக்கப்படும், பிசாசுடைய கட்டுகள் அறுக்கப்படும். ஆகவே தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே பெரிய விடுதலையை கொடுப்பார். பிசாசின் ஆவியை துரத்தி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.